ஏறக்குறைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கும் சரியில்லை, அதே போல போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது என்று ராஜகண்ணப்பன் கொண்டாந்து உங்கள்கிட்ட விடுறாரு. உதயநிதி விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர், அவராது செக் பண்ணியிருக்கணும். அதற்கு அடுத்ததாக முதலமைச்சரை வரைக்கும் அவர் அணுகி கடைசியாக வந்து இது ஒரு காமெடி சீன், வடிவேல் படத்தில் வர்ற காமெடி மாதிரி ஆயிடுச்சுங்கிற போது, அப்போ 98% எடுக்கிற ஒரு பெண்ணால் வெற்றி பெற முடியலன்னா அப்போ அவங்க வந்து சிஸ்டத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குங்கிறது தான் நம்ம ஒத்துக்கிட்டாகணும். அப்படி பார்த்தா இன்னைக்கு அந்த மரணத்தை நம்ம பார்க்குறோம்னா இப்போ 10th 12th யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு, அதையும் நம்ம தடை செய்யணும். என்ன ஒருத்தவங்க வந்து பல லட்சம் செலவு பண்ணி கோச்சிங் கிளாஸ் போறான், ஒருத்தர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கா, ரெண்டு பேரையும் ஒன்னா ஓடுறான்னா எப்படி ஓட முடியும்? அதுதான் சார் நான் சொல்றேன், ஃப்ரீயான கோச்சிங் கிளாஸ் சென்டர்ஸ் இங்க இருக்குது, கவர்மெண்ட் இங்க இருக்க கவர்மெண்டே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. நிறைய இடங்கள் இருக்குது இல்லையா, குழந்தைங்க படிக்கணும் அங்க போய் கூட படிக்கலாம். துடைப்புக்கு பண்றாங்க எல்லாம் வந்து. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையும் சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்கிற பிள்ளை காசு அதிகமா கொடுக்கு, அதேதான் இங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா திமிங்கலமும் மீனுதான், சின்ன சுறாக்குட்டியும் மீனுதான் சொல்றது வந்து நியாயம் கிடையாது. திமிங்கலத்தோட போராட்டம்னா திமிங்கலத்தை தான் நீங்க நிப்பாட்டணும். நீங்க வந்து ஒரு 6 வயது குழந்தையும் ஒரு 30 வயது இளைஞரையும் ஒன்னா ஓட விட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதுதான். யூபிஎஸ்சி சரியாக படும்போது நீட்டியா சரியா படலாம், அங்கேயும் இப்படிதான் காசு அதிகமா கொடுத்தா போறோம்ல. அவர் போய் மு க ஸ்டாலினை சந்தித்து விட்டு வெளில வந்து என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, அவர் வந்து ஒருங்கிணைப்பாளருடைய மகன், அவர் என்ன வந்து வெளில பேட்டி கொடுக்குறாருன்னா மு க ஸ்டாலின் நல்லாட்சி நடத்துகிறாருன்னு. அப்புறம் ஏன் நீ தண்ணீர் கட்சி நடத்துறீங்க, போய் மெர்ஜ் ஆகிட்டு போங்க. நேற்றைக்கு முதல் நாள் கூட வந்து ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்து எங்களுக்கு பணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. இப்படி வெகுஜன மக்களுக்கு எதிராக அன்றைக்கு பேசியது வேறு, இன்றைக்கு பேசுவது வேறு. உங்களுக்கே தெரியும், கனிமொழி சொன்னாங்க இளம் விதவைகள் தமிழகத்தில் அதிகமாயிட்டாங்கன்னு. இப்போ இளம் விதவைகள்லாம் எங்கே போனாங்க? இவர்களுடைய அரசில் இன்றைக்கு வந்து 2-3 அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து புழல் ஜெயிலேருந்து ஒருத்தர், இப்படி அடுத்தடுத்த அமைச்சர்கள் பதவிகள், ஏன்னா எல்லாமே ஊழல், தொடர்ந்து ஊழலை செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய நிதியமைச்சரே சொல்றாரு 30,000 கோடி அடிச்சு குவிச்சிட்டாங்க, 50 வருஷத்துல இவங்க தாத்தா சம்பாதிக்காத 2 இடத்துல பண்ணிட்டாங்க வைத்தறிஞ்சு சொல்றாரு. அவரோடு இருந்த ஒப்பந்தத்தை வந்து 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 1974 புதுப்பிக்க வேண்டியதை புதுப்பிக்காமல் விட்டது வந்து கருணாநிதி. அவர் அதே போல ஈழ பிரச்சனையில பல லட்சம் பேர் செத்த போது கூட காலை சாப்பாட்டுக்கு மதிய சாப்பாட்டுக்கு இடையில உண்ணாவிரதம் இருந்துட்டு உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பல லட்சம் பேர் இறந்ததற்கு காரணமாக அன்னைக்கு கண்ணை மூடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் தான். தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் மற்றும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு காசிநாத பாரதி அவர்கள். வணக்கம் சார். தற்போது திமுகவுடன் தொடர்புடைய, அதுவும் இல்லாமல் திரைப்பட ஃபினான்ஷியர் அப்படின்னு ஜாஃபர் சாதிக் அவர்கள் 2000 கோடிக்கு மேலே ட்ரக் மாஃபியா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இந்த கேஸ் எப்படி போயிட்டுருக்கு சார்? முதலில் ஏன்னா செய்தி தொடர்பாளராக பதவி அறிவித்ததற்கு பிறகு முதலாவதாக கொடுக்கின்ற பேட்டியின் அடிப்படையிலே தமிழகத்தில் வாழ்கின்ற விளிம்பு நிலை மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற விளிம்பு நிலை மக்களின் இயக்கமாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர், ஜனநாயக இயக்கமாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிமட்ட கிளை செயலாளரிலிருந்து இன்றைக்கு பொதுச் செயலாளராக உயர்ந்திருக்கக்கூடிய குடிமராமத்து நாயகன் எடப்பாடியார் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, அதே போல இந்த பதவிக்கு என்னை பரிந்துரை செய்த நாகை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமாகிய அண்ணன் OS மணியன் அவர்களுக்கும் முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது பேட்டியை தொடர்றேன். இந்த ஜாஃபர் சாதிக் சென்னை மேற்கு அயலக பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் இப்போது போதைப்பொருள் வழக்கு சம்பந்தமாக கைதாகி இருக்கிறார். ஏறக்குறைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கும் சரியில்லை, அதே போல போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது என்று பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் தொடர்ந்து குற்றச்சாட்டை வலியுறுத்தி வருகின்றார். நாங்கள் கூட ஊடகங்களிலே விவாதங்களிலே இதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த கட்சியில் இருக்கின்ற அங்கத்தினர்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருந்தபோது இந்த மாதிரி போதைப் பொருள் எதுவும் கிடையாது, அதுபோல் சட்டம் இருக்கும். அதாவது அதற்காக நாங்கள் திமுகவில் இருக்கிற எல்லாரையும் குற்றம் சாட்ட விரும்பல, ஆனால் திமுகவில் யாரோ ஒரு 500% இது மாதிரி பண்ணுறாங்கங்கிறத நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அதை நிரூபிக்கின்ற விதமாக ஜாஃபர் சாதிக் அவர்கள் அதை வந்து முதலாக டெல்லியில் பிடிப்பட்டதே பத்தமட்ட மீன்கிறது. இந்தியாவில் இது வரைக்கும் அந்த போதைப் பொருளுடைய நடமாட்டம் இருந்தது கிடையாது. இப்போ வந்து ஏறக்குறைய வந்து இந்த குழந்தைகளுக்கான ஃபீடிங் இதிலேருந்து பவுடரில் அனுப்புறதுல வெளிநாட்டுக்கு அனுப்புறது மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இப்போ வந்து பிடிப்பட்ட அந்த இதனுடைய மதிப்பை 1500 கோடி ரூபாய் சொல்கிறாங்க. இதை வந்து ஜாஃபர் சாதிக் அவர் தான் சூடோ பெட்ரைன் அப்படிங்கிற அந்த இது அதை வந்து
அதனுடைய ரா மெட்டீரியல், ஓகே. பெத்தமட்ட மைனுடைய ரா மெட்டீரியல் இதை கடத்தியதாக இது வருது. இவர் வந்து ஏறக்குறைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேல்மட்ட தலைவர்கள் அத்தனை பேரோடும் அவர் நேரடி தொடர்பில் இருந்திருக்கிறார். இயக்குனர் அமீர் அவர்களுடைய நண்பர். அவர் அமீர் மிகச்சரியாக சொல்லிட்டார், அவர் தவறு செய்திருந்தால் அவரை நீங்கள் இது பண்ணலான்னு சொல்லி. இது வெளிநாடுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி நடந்திருப்பதாக அறிய வருகிறோம். பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் சட்டத்தை மதிக்க மாட்டார்கள் அப்படின்னு நாங்கள் வைக்கின்ற வாதத்திற்கு வலு சேர்க்கின்ற விதமாக இந்த வழக்கானது இருக்கிறது. அதே மாதிரி சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு ஒரு முறை அவார்டும் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் தான் இதை பண்ணியிருப்பாங்களா? இல்லை, அது காவல்துறை ரீதியாக செஞ்சுட்டு தான் பண்ணணும். நீங்கள் சக்கரை இது இப்போ போட்டியில் வந்து நான் வந்து உலக அளவில் ஒலிம்பிக்கில் வென்றேன்னு சொல்லி ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாரு. ஒரு வினோத்துங்கிற திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஊனமுற்றவர், அவர் வந்து மாற்றுத்திறனாளி, அவர் வந்து வாங்கிட்டு போகிறாரு. அதை கூட செக் பண்ணாமல் அந்த பகுதியினுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் கொண்டாந்து உங்கள்கிட்ட விடுறாரு. உதயநிதி விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர், அவராவது செக் பண்ணியிருக்கணும். அதற்கு அடுத்ததாக முதலமைச்சரை வரைக்கும் அவர் அணுகி கடைசியாக வந்து இது ஒரு காமெடி சீன், வடிவேல் படத்தில் வர்ற காமெடி மாரி ஆயிடுச்சுங்கிற போது எந்த அளவிற்கு அரசு நிர்வாகம் செயலிழந்து இருக்கிறதுங்கிறதுக்கு வந்து அது நீங்கள் சங்கர் ஜிவாலை மட்டும் சொல்ல வேண்டியதில்லை. முதலமைச்சரை பார்க்குறவரை எல்லாம் போனதுக்கு முறை அப்படி ஒரு இதே நடக்கலை, ஒலிம்பிக்கே நடக்கலைங்கிற போது உண்மையிலேயே இந்த நிர்வாகத்திறன் அற்று இருக்கிறார்கள். எடப்பாடியார் அவர்கள் வைக்கின்ற பொம்மை முதல்வர் என்ற வாதம் மிகச்சரியாக இருக்கிறதுங்கிறது தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். மோடி அவர்கள் நேற்று திருப்பூரில் பேசும்போது எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அம்மா அவர்களாக இருக்கட்டும், 2 பேரையும் சிறந்த ஆட்சி கொடுத்தவர்கள் அப்படின்னு ஒரு மேலிருத்தி தான் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிறந்த ஆட்சி கொடுத்தவர்கள் என்பதில் மோடி சொல்லி தான் வரணுங்கிறது கிடையாது. தமிழகத்தில் வந்து இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அரசியல் கட்சி வந்து தமிழகத்தில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், யாராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கு வந்து 2,20,00,000 உறுப்பினர்களை சேர்த்துருக்கு. இதே இது திராவிட முன்னேற்ற கழகமும் உறுப்பினர் சேர்க்கை அறிவித்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அறிவிச்சிருக்காங்களா? 1 கோடி பேரை சேர்த்துட்டோம், 1.5 கோடி பேரை சேர்த்துட்டோம்னா அவங்களால அறிவிக்க முடியவில்லை. நாங்கள் இன்றைக்கு அறிவிட்டு சொல்கிறோம், 2,20,00,000 உறுப்பினர்களை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தபோது 1.5 கோடியாக இருந்தது, இன்றைக்கு 2,5 கோடி 2.5 கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் விளிம்பு நிலை மக்கள், அதுதான் சொல்கிறோம். அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம். இன்றைக்கி தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் முதலாவதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 69% இடஒதுக்கீடுங்கிறது வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது. தமிழகத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 34% இருந்ததை 50ஆகவும் 50ஐ 69% மாற்றி அதுக்கு வந்து இந்திரா சகானி வழக்கில் வந்து அந்த 50% மிகைப்படக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பு வருகின்ற போது அதுக்கு வந்து சட்ட பாதுகாப்பு வேணும்னு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் மூலமாக 69% இடஒதுக்கீட்டில் 9வது அட்டவணையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதில் தான் சட்ட பாதுகாப்பு கிடைத்தது. திராவிட இயக்கம் என்று மார்த்தட்டி கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்யலை. அதனால வந்து நாங்கள் மக்களுக்காக செயல்படுறோங்கிறத மோடி தான் சொல்லணுங்கிறது கிடையாது. மக்களே எங்களை அங்கீகரித்திருக்காங்க. அதுதான் 2,20,00,000 உறுப்பினர்கள்ங்கிறது. அதிமுகவை எதிர்த்தப்ப பாஜக இல்லை இல்லையா? அதாவது அதிமுகவை சிறுமைப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் பாஜக இல்லை இல்லையா? நீங்கள் சிறுமைப்படுத்தினா கூட சிறுமைப்படாது. மக்கள் வந்து இன்னைக்கு வந்து எங்கள் பகுதியில் வந்து திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் இந்த பகுதியில் வந்து 9 பேர் நீதியரசராக இப்போ செலக்ட் ஆகியிருக்காங்க சிவில் ஜட்ஜஸ் தேர்வில். இது எல்லாமே 69% இடஒதுக்கீட்டில் கிடைத்த வெற்றி தானே. 69% இடஒதுக்கீட்டில் இன்னைக்கு பல்லாயிரம் பேர் வந்து மருத்துவர்களாக பல்வேறு பணிகளில் இருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் வந்து வேற எங்கேயும் கிடையாது. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது, பாக்கி எந்த மாநிலத்திலையும் கிடையாது. இப்போதான் சிபுசரன் கொண்டு வரனாரு, அவரும் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டார். அதனால வந்து இதை நீங்கள் சிறுமைப்படுத்துவதுங்கிற அடிப்படையில் வேண்டியது. நான் என்ன சொல்கிறேன், பாசிட்டிவ் அரசியலை, நேர்மறை அரசியலை முன்னெடுங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையோ புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையோ நீங்கள் வந்து அப்படி நீங்கள் வந்து எங்களை பாராட்டுபவர்களாக இருந்தால் எங்களை விமர்சனம் கூட்டணியிலே இருந்து கொண்டு எங்கள் தோல்மையிலே கைப்பட்டு கொண்டு எங்களை விமர்சனம் செய்த போது அவரை வந்து நீங்கள் கண்டித்திருக்க வேண்டும். அன்னைக்கு கண்டிக்காமல் இருந்துட்டு நான் மைக்க கிடைச்சதும் பேசுகிறேங்கிறது வந்து அது தமிழகத்து மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க. அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து மிக தெளிவானவர்கள். ஆனால் இப்போ அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வச்ச கருத்து வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க, சிறைசாலை சென்றிருக்கார் அப்படின்றது தான். அதில் ஒரு தவறான ஒரு வரலாற்று கருத்தோ எதுவும் வைக்கல இல்லையா? அவர் சொன்ன ஒரு விஷயம் சரியான விஷயம் தான். அம்மையார் அவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஒரு கருத்தை பதிவு வைக்கிறேன். அவங்க ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறக்கின்ற போது ஷி இஸ் அபாயிண்டட் ஃப்ரம் சார்ஜஸ். குமாரசாமியினுடைய தீர்ப்பு நிலுவையில் இருக்கின்ற போது தான் இறக்கின்றார். குமாரசாமியினுடைய தீர்ப்புங்கிறது அவங்களை விடுதலை செய்தது. ஈவன் அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு கூட ஷி இஸ் ரிலீவ்டு ஃப்ரம் சார்ஜஸ். அபாயிண்டட் ஃப்ரம் சார்ஜஸ்னா ரிலீவ்டு ஃப்ரம் சார்ஜஸ். நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க சொல்லலாம். நம்மளுடைய கூட்டணியிலே இருந்து கொண்டு அப்படி இருந்தால் உங்கள் மேலே நாங்கள் விமர்சனம் வைக்க முடியாதா? பாபர் மசூதி இடிப்பிலிருந்து கோத்ரா ரயில் இடிப்பிலிருந்து எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் பண்ண முடியுமே. நீட் தேர்வுக்கு நீங்கள் பண்ணுகின்ற பின்புலத்தில் இருந்து நீங்கள் இப்போ செய்து சங்கல்ப அறக்கட்டளை மூலம் தானே இந்த நீட் தேர்வுக்கு வந்து நீங்கள் சட்ட அங்கீகாரம் பெற்றிருக்கீங்க. சங்கல்ப அறக்கட்டளை யாருடைய துணை அமைப்பு எங்களுக்கு தெரியாதா என்ன? நாங்கள் விமர்சனம் வைக்கிறதா இருந்தால் வந்து
அது நீதிமன்றத்தையே கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நீட்டு, பாபர் மசூதி எல்லாம் நீங்க சொல்ற அந்த விஷயம் நீதிமன்றத்துக்கே அது கேள்வி கேட்குற மாதிரி அவங்க கொடுத்த ஒரு தீர்ப்பு. நீங்க நிறைய பேர் வந்து நீட் தேர்வை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீட் தேர்வு வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய அல்தாமஸ் கபீர் அவர்களும் விக்ரம்சித் ஜென் அவர்களும் அனில் தவே அவர்கள் பெஞ்சு வந்து ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துருச்சு. ஆர்டர் கொடுத்துட்டு அவங்க என்னன்னா வந்து இடைக்கால தீர்ப்பாக தான் வந்து அந்த அதுல வந்து அனில் தவே வந்து டிசெண்டிங் ஆர்டர் எழுதினாரு. பிறகு செங்கல்பர கட்டளை வந்து ரெவியூ பெட்டிஷன் எப்ப அவர் அல்தாமஸ் கபீர் வந்து நீதி அரசிலிருந்து ரிட்டையர்ட் ஆகி போனதுக்கு பிறகு யார் டிசெண்டிங் ஆர்டர் எழுதினாரோ அனில் தவே பெஞ்சில் கொண்டு வந்து ரெவியூ பெட்டிஷன் கொண்டு வந்து தான் ஆர்டர் வாங்குறாங்க. இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதாங்கிறது அவர் அல்தாமஸ் கபீருடைய தீர்ப்பு வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான கல்வி முறை கிடையாது, ஒரே மாதிரியான தேர்வு முறையும் கிடையாது. இப்படி இருக்கிற போது நீங்க வந்து நீட் கொண்டு வந்து தப்புன்னு தான் அல்தாமஸ் கபீருடைய தீர்ப்பு. அவர் என்ன பண்ணிட்டு போனாங்கன்னா ரெவியூ பெட்டிஷன்ல 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இதை வந்து இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு வெதர் வித்தின் த பெர்வியூ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர் நாட்டுங்கிறத வந்து நீங்க வந்து அரசியல் சாசன அமர்வை கான்ஸ்டியூட் பண்ணுங்கன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் கான்ஸ்டியூட் ஆகாம இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. இன்ன வரைக்கும் கான்ஸ்டியூட் ஆகாம தான் இருக்கு அரசியல் சாசன அமர்வு. நீட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கான முன்னெடுப்பு தானே. காசு இல்லாம மக்கள் தங்களுடைய அதாவது படிக்கிற குழந்தைகள் தங்களோட திறமையை வச்சு படிப்பை வச்சு போகணும், காசு அடிப்படையில் போகக்கூடாது அப்படின்றதானே. வந்து நான் வந்து ஒரு மிகச்சரியான வாதத்தை வைக்க முடியும். வி.ஆர். கிருஷ்ணய்யர் அவர்கள் வந்து அழகா சொன்னாங்க, 32 அடி ஆழத்தில் இருக்கிறவனுக்கு 32 அடி கயரை போட்டால் தான் அவன் மேலே வர முடியும். நான் கயரை போடுறேன்னு நீங்கள் 28 அடி கயரை போட்டீங்கன்னா எப்படி ஏறி வருவோம்? இங்கே வந்து அதைத்தான் அல்தாமஸ் கபீர் சொல்றாரு. இந்தியா முழுமையும் இப்போ வந்து நீட் தேர்வுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் to 5 லட்சம் செலவு பண்ணி படிக்கிறாங்க. அது வந்து எல்லாராலையும் இந்தியாவில் பண்ண முடியுமா? எவ்வளவு பேர் அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே கோச்சிங் கிளாஸ் சேர்றதுக்கு பணம் வேணும் இல்லைங்க. அதாவது வெற்றுவாதங்க. அதாவது மிகப்பெரிய இன்ஸ்டியூட்ல அகாடமிகளில் போய் படிக்கிறவங்க பல லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி படிக்கிறவங்க அதுதாங்க அல்தாமஸ் கபீர் சொன்னாரு. இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான கல்வி முறை கிடையாது. சிபிஎஸ்சி இருக்கு, மெட்ரிகுலேஷன் இருக்கு, எவ்வளவோ அவங்களுக்கு அதுக்குள்ள வேரி இருக்கு. நீங்க அது வந்து எப்படி நீங்க ஒரே கல்வி முறையை கொண்டு வந்துட்டு தானங்க அதை கொண்டு வர முடியும்? தமிழக அரசுலயே அதை பார்க்க வேண்டும். தமிழக அரசு தானே அந்த கல்வி முறையை மாற்றணும். இல்ல நீங்க ஏன் மத்திய அரசு வந்து அவங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையை வந்து இவங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கு. இப்போ வந்து அவங்க சென்ட்ரல் லிஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க எஜுகேஷன். அதனால அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நீட்டுங்கிறது வந்து பொதுமக்களுக்கு அதாவது நீட்டை வந்து நாங்க வந்து எதுக்குறோங்கிறது வேற இதுன்னு வச்சுங்க. பொதுவாக அதை அல்தாமஸ் கபீர் தீர்ப்பை வச்சு தான் நான் சொல்றேன். ஒரே மாதிரியான கல்வி முறையும் ஒரே மாதிரியான தேர்வு முறையும் இல்லாத போது நீங்க எப்படி வந்து ஒரு இதை கொண்டு வர முடியும் சொல்லுங்க? முதல்ல கல்வி முறையை கொண்டு வாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வியை கொண்டு வாங்க. என்ன நீங்க வந்து ஒரு நல்லா ஓடுறவங்களையும் ஒரு ஊனமுற்றவரையும் 2 பேரையும் ஒன்னா வச்சு ஓட வச்சிங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? அதான் காசு இருக்கவங்க உள்ள போகும்போது காசு இல்லாதவங்க போறதுக்கு தான் எப்படி நீங்க நீட்டு படிக்கிறது ஏன் 7 லட்சம் செலவு பண்ணி படிக்க முடியும்? அனிதா வந்து 1200க்கு 1189 மார்க் எடுத்தது, 1193 மார்க் எடுத்தது. அதால நீட்ல வெற்றி பெற முடியலன்னா அப்ப வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து வித்தியாசமா இருக்குங்கிறது தானே. நீங்க வந்து அது ஒரு 600 மார்க் எடுத்த பெண்ணா இருந்து அது கேட்குதுன்னு சொன்னா நீங்க சொல்றது வாதம் ரைட்டு. 1200க்கு 1198 97 எடுக்குது. அப்ப 98% எடுக்கிற ஒரு பெண்ணால வெற்றி பெற முடியலன்னா அப்ப அங்க வந்து சிஸ்டத்துல ஏதோ ஒரு கோளாறு இருக்குங்கிறது தான் நம்ம ஒத்துக்கிட்டாகணும். அப்படி பார்த்தா இன்னைக்கு அந்த மரணத்தை நம்ம பாக்குறோம்னா இப்ப 10th 12th UPSC எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம தடை செய்யணும். எல்லாத்தையும் கொண்டு வாங்க, எல்லாத்துலயும் நீங்க ஒரே யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொண்டு வாங்க, யூனிஃபார்ம் எஜுகேஷனை கொண்டு வாங்க. அதுக்கு பிறகுதான் நீங்க அதாவது அத்தைக்கு மீசம் முளைச்சது பிறகு சித்தப்பான் கூப்பிட்றதா பெரியப்பான் கூப்பிட்றதாங்கிறத நீங்க டிசைட் பண்ணணும். முதல்ல நீங்க பெரியப்பான் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் மீசம் முளைக்கட்டுங்கிற மாதிரி சொல்றோம். இது நியாயம் கிடையாது. எல்லாருக்கும் அதை தானே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இன்னும் அரசியல் சாசன அமர்வு கான்ஸ்டியூட் ஆகல. அரசியல் சாசன அமர்வு கான்ஸ்டியூட் ஆகி தான் இந்தியாவில் என்ன சிஸ்டம் இருக்கு. என்ன ஒருத்தவங்க வந்து பல லட்சம் செலவு பண்ணி கோச்சிங் கிளாஸ் போறான், ஒருத்தர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கா, 2 பேரையும் ஒன்னா ஓடுறான்னா எப்படி ஓட முடியும்? அதான் சார் நான் சொல்றேன். ஃப்ரீயான கோச்சிங் கிளாஸ் சென்டர்ஸ் இங்க இருக்குது. கவர்மெண்ட் இங்க இருக்க கவர்மெண்டே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. நிறைய இடங்கள் இருக்குது இல்லையா, குழந்தைங்க படிக்கணும் அங்க போய் கூட படிக்கலாம். துடைப்புக்கு பண்றாங்க. அதெல்லாம் வந்து இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையும் சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்கிற பிள்ளை காசு அதிகமா கொடுக்கு. அதேதான் இங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா திமிங்கலமும் மீனுதான் சின்ன சுறாக்குட்டியும் மீனுதான் சொல்றது வந்து நியாயம் கிடையாது. திமிங்கலத்தோட போராட்டம்னா திமிங்கலத்தை தான் நீங்க நிப்பாட்டணும். நீங்க வந்து ஒரு 6 வயது குழந்தையும் ஒரு 30 வயது இளைஞரையும் ஒன்னா ஓட விட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதுதான். யூபிஎஸ்சி சரியாக படும்போது நீட் ஏன் சரியா படலாம்? அங்கேயும் இப்படிதான் காசு அதிகமா கொடுத்தா போறோம்ல. எனக்கு ஒரு விஷயம் வேணும்ன்றப்ப அதை ஒரு கண்ணையும் இதை ஒரு கண்ணையும் பாக்குறாங்க. இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே எத்தனை லட்சம் பேர் இருக்கிறான், எத்தனை கோடி பேர் இருக்காங்கிறதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கணும். சும்மா வந்து எல்லாருமே வந்து ஒரு ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் ஒரு 5% பேர் இருக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாக்கி 95% பேர் வந்து அடிப்படை உணவுக்கே கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில அவங்களுக்கு எங்க இருந்துங்க 5 லட்சத்தை செலவு பண்ணுவாங்க, 10 லட்சத்தை செலவு பண்ணுவாங்க. அனிதா தோல்வி அடைஞ்சதுன்னா ஏன் 1200க்கு 1197 மார்க் எடுத்த பண்ணு
நீட்டில் தோல்வி அடையுதுன்னா அப்போ வந்து சிஸ்டம் தானே தப்பாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 600 மார்க் எடுத்த பெண்ணை நான் கம்பேர் பண்ணி சொன்னேன்னா நீங்கள் வந்து ஏற்றுக்க முடியாதுன்னா நான் அப்படி ஒரு வெற்று சொத்தைவாதத்தையும் வைக்க விரும்பலை. அதனால வந்து அது தவறு. அதைத்தானே உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டிட்டு போயிருக்கு. நீங்கள் கான்ஸ்டியூஷன் பெஞ்சை போடுங்க. அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யலையா? நாங்கள் நீட்டுக்கு நான் வந்து முதல் கையெழுத்து போடுவோம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கிவிட்டு அவங்க செய்த 520 வாக்குறுதிகளும் எதையுமே உருப்படியாக நிறைவேற்றணும்னு வச்சுக்கோங்களேன். விவசாயிகள்கிட்ட அங்கே போய் அவர் பிரச்சாரத்திற்கு உதயநிதி சென்ற போது உங்கள் வீட்டில் நகை இருந்துச்சுன்னா கொண்டு போய் அடமானம் வைங்க, நம்ம அரசு வந்ததும் நம்ம வந்து நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்க போகிறோம், கல்விக்கடன் தள்ளுபடியை கொடுக்க போகிறோம் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு மக்களை இன்னைக்கு நட்டாத்தில் விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். ரைட்டுங்களா? அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. சார், அதே மாதிரி இப்போது கடந்த எம்பி எலெக்ஷனில் வந்து அதிமுக சார்பில் வெற்றி பெற்றது வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திர அவர்கள் தான். இப்போ தற்போது இவர் வந்து உங்களுடைய கட்சியில் இல்லை, அதிமுக கட்சியில். அப்போ வரப்போகிற இந்த தேர்தலில் போன தேர்தலில் கிடைச்ச ஒரு சீட்டு வெற்றி பெற்ற நபரே இப்போ இல்லைன்ற போது வர எலெக்ஷனில் எப்படி திமுக ஜெயிச்சு 24 சீட் திமுக மட்டுமே தனிப்பட்ட முறையில் அந்த சீட்டை எப்படி அதிமுக வெல்லும் நினைக்கிறீங்க? 2014 39 தொகுதியிலையும் தனித்து நின்று வெற்றி பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால வந்து அதன் பிறகு சரிவுபட்டுடுச்சு. இல்ல சரிவாயிட்டுன்னு நீங்க உங்களை போன்ற ஊடகங்கள் பொய்யான கட்டம் இல்லைங்க. ஒரு தலைமை வந்து இறக்குறாங்கிற போது ஒரு ஸ்லாக்னஸ் வரதான் செய்யும். என்ன நம்பிக்கை இல்லாம, அதாவது வந்து அம்மா வந்து 91 அம்மா கிடையாது, ஜெயலலிதா. என்ன அதுக்கு பிறகுதான் அம்மா வராங்க. அது மாதிரி இப்போதான் எமர்ஜ் ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ எமர்ஜ் ஆகி முடிச்சிட்டாரு. கட்சி 99.9% அவருடைய கரங்களுக்கு வந்துருச்சு. அதனால ஏதோ ஓபிஎஸ் ரவீந்திரநாத் வந்து தனியாக நின்று ஜெயிச்ச மாதிரி நீங்க ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. அது தேவையில்லாத வாதம். அடுத்ததாக வந்து அவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து துரோகம் செய்ததால் தான் அவங்க இயக்கத்தை விட்டு நீக்கப்பட்டாங்க. அவர் வந்து அதிமுகவினுடைய இருக்கிற நீங்க சொல்ற மாதிரி ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னீங்க. அவர் போய் மு.க. ஸ்டாலினை சந்தித்து விட்டு வெளில வந்து என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, அவர் வந்து ஒருங்கிணைப்பாளருடைய மகன். அவர் என்ன வந்து வெளில பேட்டி கொடுக்குறாருன்னா, மு.க. ஸ்டாலின் நல்லாட்சி நடத்துகிறாருன்னு. அப்புறம் ஏன் நீ தண்ணீர் கட்சி நடத்துறீங்க? போய் மெர்ஜ் ஆகிட்டு போங்க. இங்க இருக்கிற அதிமுகங்கிற கட்சி எதுனா எகென்ஸ்ட் திமுக. திமுகவுக்கு எதிரான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னமும் எங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த கிளை செயலாளர்கள் வந்து திமுக காரன் வீட்டுக்கு திரும்பி பார்க்க மாட்டான். அந்த இடத்துல சைக்கிளில் போகிறபோது இந்த பக்கம் திரும்பிட்டு போவோம். அந்த அளவுக்கு திமுக எதிர்ப்பு தான் இதனுடைய அடிநாதம். நீங்கள் வந்து போய் அவரை ஏதோ ஒரு எந்த காரணத்துக்காக பார்த்தாருன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் வந்து நல்லாட்சி நடத்துறாருன்னா நீங்கள் ஏன் தனி கட்சி நடத்துறீங்க? அப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுகவுக்கு துரோகம் பண்ணுறீங்க. அதுதான் மக்கள் உங்களை புறக்கணிச்சாங்க. என்ன நிறைய பேர் வெற்றுவாதம் வைப்பாங்க, சமுதாயம் சார்ந்த வாக்குகள்னு. அந்த பகுதியில் இருக்கிற கிளை செயலாளர் யாரு, ஒன்றிய செயலாளர் யாரு? இன்னைக்கு 3300 ஒன்றிய செயலாளர்கள், 3300 பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்களா. இதில் 800 பேர் வந்து தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. நானும் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவன் தான். அதனால வந்து இவங்க சொல்லுகின்ற வாதமே வெற்றுவாதம். இருக்கின்ற தென் மாவட்டங்களில் இருக்கிற கிளைச்சாலாம் யார் வெளியூர்ல இருந்து நாங்கள் கொண்டாந்து வச்சிருக்கிறோம் சொல்லுங்க. இப்பயே எடப்பாடியார் தலைமையேற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த கட்சியில தொடரக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் இதே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். இவங்க ஏதோ பசுமன் தேவர் போன்ற மிகப்பெரிய ஆளுமையாக இந்த சமுதாயத்தை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற அத்தனை கிளை செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் அங்கே வந்து அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க. ஏன் இன்னைக்கு வந்து 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் எடப்பாடியார் பின்னால் இருக்கிறார்கள். அதனால வந்து இந்த கட்சி, அதாவது இயக்கம் பெரிதா சாதி பெரிதான்னு கேட்டீங்கன்னா வந்து இயக்கம் தான் பெருசு. ஏன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். தாலிக்கு தங்கம் திட்டத்தின் மூலமா ஏறக்குறைய 55 லட்சம் பெண்களுக்கு வந்து தாலிக்கு தங்கமும் 50,000 ரூபாய் பணமும் கொடுத்தாங்க. அது வந்து அந்த இல்லாத மக்களுக்கு அது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது. இன்னைக்கு விடியா திமுக அரசு அதை நிறுத்தி இருக்கிறாங்க. இப்படி வந்து இன்னைக்கு அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, உங்க எடப்பாடியார் தான் வரப்போறாரு அடுத்த பீரியட் 2026 சொல்லி. அந்த அளவுக்கு இன்னைக்கு கட்சி கட்டுக்கோப்போடு இவருடைய கரங்களுக்கு வந்து விட்டது. அதை வந்து இன்னைக்கு 1.5 கோடியா இருந்ததை 2,500 கோடியா மாத்தி காட்டியிருக்கிறார். அதனால வந்து நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெற போறோம். அதனால வந்து ஒரு நபர் போறதுனாலேயோ அந்த நபர் வந்து நல்லவர், இந்த கட்சிக்காக உழைச்சவர்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா நாங்கள் அனுபவப்பட தயாரா இருக்கிறோம். அவர் ஸ்டாலினை பார்த்துட்டு நல்லாட்சி நடத்துறாருன்னா அப்புறம் அதுக்கு தனி கட்சி, ஒருங்கிணைப்பாளருடைய மகன்ங்க, சாதாரண நபர் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சாதாரண இவர் கிடையாது. ஒருங்கிணைப்பாளரோட மகன் போய் வந்து பார்த்துட்டு சொல்றாருன்னா அப்ப அவங்களுக்குள்ள ரகசிய உடன்பாடு இருக்கிறது, அதிமுகவை காவு கொடுக்க துணிகிறார்கள் மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால இந்த கட்சியை வந்து மிகச்சரியாக திமுக எதிர்ப்பை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்போடு கொண்டு செல்லக்கூடிய எடப்பாடியாரை நாங்க அங்கீகரிச்சோம். அது சமுதாயம் சார்ந்து இல்ல, எல்லாமே கட்சி தான் முக்கியங்கிற அடிப்படையில தான். என்ன சாதி முக்கியமா கட்சி முக்கியமான கட்சி தான் முக்கியம். இப்போ ஜெயலலிதா அவர்கள் நீங்க சொன்னீங்க எமர்ஜ் ஆகிட்ட வந்துட்டாங்க ஒரு காலத்துக்கு பிறகு. எடப்பாடி அவர்கள் எமர்ஜ் ஆகிட்டு இருக்காரு இப்போ இந்த காலகட்டத்தில். அப்போ அவர் வந்து ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இபிஎஸ் அவர்கள் தான் ஆட்சி கட்டில இருந்தார். ஸோ அந்த ஆட்சி மக்களுக்கு பிடிக்காதனால தான் எம்பி எலெக்ஷன் டைமும் இந்த சட்டமன்ற எலெக்ஷன் டைமுமே அவருக்கு ஒரு சரியான ஒரு பதவி கிடைக்கலையா? மக்களுக்கு அது அதாவது 520 அதான் சொன்னேன், நீட்டு போன்ற பொய் வாக்குறுதிகள், 520 வாக்குறுதிகளும் பொய்யான வாக்குறுதிகள் தானே.
இன்னைக்கு டிபிஐ வளாகத்தில் உங்களுக்கு தெரியும், கல்வி இதில் வந்து அவங்க வந்து ஆசிரியர்கள் 3 விதமான போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. 16,000 தொழிற்கல்வி ஆசிரியர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும்னு. அதே போல் இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கவர்கள் வந்து 1/6/2009க்கு பிறகு அப்பாயிண்ட் ஆனவங்க 3,170 ரூபா அதிக சம்பளம் வாங்குறாங்க. இடைநிலை 2 பேருமே இடைநிலை ஆசிரியர் தான். இவங்க 3,170 ரூபா அதிகம் வாங்குறாங்க, அவங்க கம்மியாக வாங்குறாங்க. அப்போ சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி டெட் முடித்தவங்க எங்களுக்கு ஆசிரியர் பணி நியமனத்தை வழங்குங்கன்னு. நேற்றைக்கு முதல் நாள் கூட வந்து ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்து எங்களுக்கு பணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. இப்படி வெகுஜன மக்களுக்கு எதிராக அன்றைக்கு பேசியது வேறு, இன்றைக்கு பேசுவது வேறு. உங்களுக்கே தெரியும், கனிமொழி சொன்னாங்க இளம் விதவைகள் தமிழகத்தில் அதிகமாயிட்டாங்கன்னு. இப்ப இளம் விதவைகள்லாம் எங்க போனாங்க? அன்றைக்கு வந்து எடப்பாடியார் ஆட்சியில் 33,000 போராட்டம் நடந்துச்சு. அமைதியா நாங்க விட்டோம். நீங்க இன்னைக்கு ஜாக்டோ ஜேவை போராட விடுறீங்களா? அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்கல்ல, நாங்க அமைதியா விட்டோம். நாங்க மக்களுக்காக நீங்க அதாவது மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் வந்து எடப்பாடியார். நான் எதை சொல்ல வர்றேன்னா வந்து குடிமராமத்து தமிழகத்தில் வந்து 22,000 ஏரிகளை தூர்வாரிய குடிமராமத்து திட்டம், குடிமராமத்து நாயகன் அதுக்கு தான் சொன்னோம். இதே வந்து நான் டெல்டாக்காரன் சொல்றாரு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எங்களுடைய காவிரி டெல்டா, எங்க சொந்த ஊர் அதுதான். காவிரி டெல்டாவை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் வந்து எடப்பாடியார். அவர் ஒன்றும் நான் வந்து டெல்டாக்காரன் சொல்லிக்கல, அதாவது மக்களுக்காக பண்ணுகிறார். அதே போல் வந்து 69% இடஒதுக்கீடு எப்படி அம்மாவுக்கு சொன்னமோ அது போல் இவருக்கு வந்து கிராமப்புற ஏழை மாணவர்கள் மருத்துவம் படிப்பதற்கு 7.5% இடஒதுக்கீடு. அதற்கு வந்து அன்றைக்கு ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் என்று நினைக்கிறேன், அவர் கையெழுத்து போடலை. இவங்க ஜீவோவா போட்டு அதை வந்து சட்டமாக கொண்டு வந்தாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 7.5% இடஒதுக்கீட்டு மூலமாக எங்கள் பகுதியிலெல்லாம் ஒரே பள்ளியில் 8 பெண் குழந்தைகள், பெண்கள் ஆயக்கரம்பலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8 பேர் வந்து ஒரே ஆண்டில் மருத்துவ படிப்புக்கு சென்றிருக்கார்கள். ரொம்ப வசதி வாய்ப்பிலே குறைந்தவர்கள், அவர்கள் கனவு கூட காண முடியாதவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் மக்களுக்காக போராடுகின்றோங்கிறதா. எடப்பாடி அவர்கள் இப்போ இந்த எலெக்ஷன் வரும்போது அவர் வந்து திமுகவுடைய தவறுகள் இருக்கட்டும் எதிர்க்கட்சியாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் திமுக வந்து ஒரு உக்கிரமான எதிர்க்கட்சியா அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்ட அந்த ஒரு இது வந்து எடப்பாடி அவர்கள் கிட்ட இல்லைன்னு தோணுது. ஏன்னா இப்பதான் அவர் வந்து பிரஸ் மீட் கொடுக்கறதோ இவ்வளவு ஆக்டிவா இருக்காரு. முதல் நாள் கூட அதான் சார், இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல தான் ஆக்டிவா இருக்கு. ஒண்ணு இல்ல, காவிரி மேலாண்மை ஆணையம் மீட்டிங் நடக்குது. அதுல வந்து மேகதாது அணை பிரச்சனை வந்து கனவே கிடையாது. அதாவது அங்க என்ன அண்டர் பெர்வியூ என்னன்னா, எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்க கூடாது, இது சம்பந்தமான டிஸ்பியூட் மட்டும்தான் காவிரி ஆணையத்தினுடைய அவங்களுடைய இது அஜெண்டா, அவங்களுடைய கிரைட்டீரியா. ஆனா அங்க கொண்டாந்து மேகதாது அணை பிரச்சனையை அவங்க எழுப்புறாங்க. இதை ஏன் நீங்க வந்து இது பண்ணல, எதிர்க்கலன்னு சொல்லி எடப்பாடியார் அவ்வளவு நீங்க கேக்குறீங்களே. 38 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்க வந்து ஏறக்குறைய 55 நாட்கள் வந்து பாராளுமன்றத்தை முடக்கினார்கள், தமிழகத்தினுடைய காவிரி பிரச்சனையும் கச்சத்தீவு பிரச்சனையும் காட்டி. இன்னைக்கு யாராவது இவங்க போராடி இருக்காங்கன்னு உங்களால திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களை சொல்ல முடியுமா? காவிரி பிரச்சனையில தமிழகத்துக்கு வஞ்சித்தது அவர் தான். அவங்க அப்பா தான் வந்து 1954 மைசூர் மகாராஜாவுக்கு இருந்த அவரோடு இருந்த ஒப்பந்தத்தை வந்து 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 1974 புதுப்பிக்க வேண்டியதை புதுப்பிக்காமல் விட்டது வந்து கருணாநிதி. அவர் அதே போல ஈழ பிரச்சனையில் பல லட்சம் பேர் செத்த போது கூட காலை சாப்பாட்டுக்கு மதிய சாப்பாட்டுக்கு இடையில உண்ணாவிரதம் இருந்துட்டு உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பல லட்சம் பேர் இறந்ததற்கு காரணமாக அன்னைக்கு கண்ணை மூடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் தான். நான் கேட்குறேன், இன்னைக்கு இளம் தலைவர்னு நீங்கள் உதயநிதி சொல்லிக்கிறீங்களே, ஏன் தாத்தா கிட்ட போய் அப்பா தாத்தா நான்லாம் அரசியல் பண்ணணும், நீ கொஞ்சம் ஈழ பிரச்சனையில் கொஞ்சம் கனிவோடு கவனித்து கொஞ்சம் மக்களை காப்பாற்றுன்னு சொல்லியிருக்கலாமே, 1.5 லட்சம் பேர் சாவாமல் இருந்திருப்பாங்களே என்ன? அதனால தொடர் துரோகங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்திற்கு செய்து கொண்டே இருக்கிறது. அதை தொடர்ந்து இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து அதை நாங்கள் பிரச்சார வெற்றியின் மூலமே எங்களால் பெற முடியும். நாங்கள் வந்து 39 ப்ளஸ் பாண்டிச்சேரி 1 40 தொகுதியில் எங்களால் வெற்றி பெற முடியுங்கிறத நான் எழுதிட்டு சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வருது, சில தொலைக்காட்சிகள் இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ் வந்து விடுறதுல எல்லாமே வந்து திமுகவுக்கு பிறகுதான் அதிமுகவோ பாஜகவோ அப்படின்றது வருது. இங்கே அதிமுக பாஜக செகண்ட் தேர்டுன்னு தான் வருது, ஆனால் திமுக அப்படின்றது முதல் இடத்துல தான் இருக்குது அப்படின்றது ஸ்ட்ராட்டஜி டீம் ஃபுல்லாகவே. எப்பயுமே தொலைக்காட்சிகள் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருப்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் டிவி அப்படின்னு நான் விமர்சனம் பண்ண வரல, ஜென்ரலாகவே இருக்கிறது. அடுத்து இவங்க பல கோடி பேர் இருக்கிறதுல சில ஆயிரம் பேர்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கறதுங்கிறது வந்து அது வந்து யானை பசிக்கு சோளப்பொறி கொடுக்குற மாதிரி. அதனால வந்து அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதுவும் கிடையாது. 2016 புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தோற்று முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பார்னு சொல்லி முதல் நாள் காவல்துறை அதிகாரிகள்லாம் அங்கே பூங்கத்தோடு போய் நின்றதை வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் நேரடியாக. அதனால வந்து இதெல்லாம் வந்து வெற்றுவாதம், இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். சும்மா ஏதோ அவங்க வந்து அவங்க ஒரு டிவி நடத்துகிறோன்னா அதை வச்சு பரபரப்பு காட்டுவதற்காக செய்கிறாங்க, அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நடந்துச்சு 2016 அவங்க சொல்லி முதல் நாள் முக ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாங்க, எல்லா காவல்துறை உயர் அதிகாரிகளும் போய் சந்திச்சாங்க. பார்த்தா அரசு வந்து அம்மா வந்து உட்காந்துருந்தாங்க. அதனால வந்து நாங்கள் மிகச்சிறப்பாக தமிழக மக்களுக்காக செயலாற்றி இருக்கிறோம். அதில் வந்து எடப்பாடியாருடைய அரசாங்கம் வந்து நாங்கள் பாக்கியா இதை விட நாங்கள் கம்பேரிசன் எப்படி கொடுக்க முடியும்னா வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்த பீரியடு, கொரோனா பேரிடர் இருந்த பீரியடு,
அன்றைக்கு வந்து அடிப்படை மக்களுடைய உயிரை காப்பதே பெரிய வேலையாக இருந்துச்சு. அந்த பீரியடில் கூட நாங்கள் வந்து 4500 ரூபாய் நாங்கள் உதவித்தொகை கொடுத்துருக்குறோம், பொங்கல் பரிசு அடிச்சு வச்சிருக்கோம், எவ்வளவோ மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் செயலாற்றி இருக்கிறோம். ஆனால் இவங்க எதுவுமே செய்யலையே. இன்னைக்கு வந்து கொரோனா பேரிடர் கிடையாது, இன்னைக்கு எந்த எமர்ஜென்சியும் கிடையாது, சாதாரண டைம். இவங்க வந்ததுக்கு பிறகு 150% சொத்து வரி ஏற்றிருக்கிறாங்க, மின்சார கட்டணத்தை ஏற்றிருக்காங்க, பால் விலையை ஏற்றிருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு கடனையும் வந்து 4% 5% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த வருகின்ற வருமானம் எங்கே போகுது? இவர்களுடைய அரசுல இன்றைக்கு வந்து 2-3 அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து புழல்ஜியிலேருந்து ஒருத்தர், இப்படி அடுத்தடுத்த அமைச்சர்கள் பதவிகள், ஏன்னா எல்லாமே ஊழல், தொடர்ந்து ஊழலை செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய நிதியமைச்சரே சொல்றாரு 30,000 கோடி அடிச்சு குவிச்சிட்டாங்க, 50 வருஷத்துல இவங்க தாத்தா சம்பாதிக்காத 2 இடத்துல பண்ணிட்டாங்கப்பான்னு வயிற்றெறிஞ்சு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அது வெற்றுவாதம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதை அந்த தவறான பதிவை போட்டவனை ஏன் அரெஸ்ட் பண்ணல? அடுத்ததாக எதற்கு அவரை வந்து அமைச்சரை விட்டு மாத்தினீங்க? அப்ப அதுல உண்மை இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா? பதட்டம் இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அதே போல வந்து டாஸ்மாக்ல இவங்க பண்ணின பாவம் தான் செந்தில் பாலாஜி போய் உள்ள உட்காந்துருக்காரு. பாட்டிலுக்கு மேல 10 ரூபா, பஸ்ல ஏறான் 5 ரூபா டிக்கெட், 5 ரூபாய்க்கு மேல 1 ரூபா கொடுங்கன்னு கேட்டா நீங்க கோவப்படுவீங்களா இல்லையா? அதுதானே நீங்க பண்றீங்க டாஸ்மாக்ல. இந்த வாதங்கள் எல்லாமே இருந்தாலும் திமுக அப்படின்றது இனி வந்து ஓட் ஷேரிங், எவ்வளவு சீட் ஷேரிங் அப்படின்றது அவங்களோட இதுல இருக்கு. கூட்டணி எல்லாமே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% முடிவாயிடுச்சு. ஆனா அதிமுக அப்படின்னு எடுக்கும்போது அதிமுகக்கு எஸ்டிபிஐ இல்லாம ஒரு பாமக, தேமுதிகன்ற எந்த ஒரு பின்னிருக்க கட்சிகளுடைய கூட்டணி எதுவுமே தெரிவிக்கப்படலையே. ஏன்னா அது பாஜக கூட மாத்தி அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்னைக்குமே கூட்டணிக்காக ஏங்கி தவித்தது கிடையாது. அது மாதிரி வந்து எங்களோட கூட்டணிக்கு வருபவர்கள் மிக சுலபமாக ஜெயித்த வரலாறு உண்டு. பல்வேறு வரலாறுகளை சொல்ல முடியும். இன்றைக்கு இருக்கிற இந்த விடுதலை சிறுத்தையிலிருந்து தேமுதிகவிலிருந்து அத்தனை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட அத்தனை கட்சிகளுக்கும் வந்து கூட்டணியாக அவர்களை இணைத்துக் கொண்டு முதலாக சீட்டு கொடுத்தது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான். நீங்க வேற யாரும் கொடுத்தது கிடையாதுன்னு வைங்களேன். அதனால வந்து கூட்டணியை நம்பி இருப்பவர்கள் நாங்கள் கிடையாது. முதல்ல அதை தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்து வந்து எங்களுடைய இண்டிவிஜுவல் ஓட் பேங்க்ங்கிறத 2.5 கோடின்னு சொல்றேன். இது வந்து உறுப்பினர்கள் மட்டும், உறுப்பினர்கள் இல்லாமல் ஆதரவாளர்கள், பெண்கள், எங்களால் பல்லடைந்தவர்கள், தாலிக்கு தங்கும் போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள், ஆடு மாடுகள்ல இருந்து எவ்வளவோ நலத்திட்டங்களை வழங்கி இருக்கிறோம். அதெல்லாம் சேர்ந்து வருகின்ற போது இப்பயும் வந்து எங்களுடைய அமைச்சர், முன்னாள் சட்ட அமைச்சர் சிவிஎஸ் வந்து போய் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர் ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அதுபோல தேமுதிக போன்ற கட்சிகளோட திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால வந்து நாங்கள் வெளிப்படையாக அறிவிக்கலாங்கிறதுக்கு தேர்தல் அறிவிச்சா அறிவிக்க போறாங்க, அவ்வளவுதானே தவிர கூட்டணியே இல்லைனாலும் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு நாங்கள் உருவாயிட்டோம், எமர்ஜ் ஆயிட்டோம். அதனால வந்து எங்களுக்கு கூட்டணி இருக்கணுங்கிறது இல்லை. கூட்டணியை தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போல கூட்டணியை சார்ந்து தான் எங்களால் வர முடியுங்கிற அடிப்படையில் கிடையாது. அதிமுக வந்து மிகப்பெரிய ஓட்டு வங்கி உள்ள இயக்கம். அதனால வந்து எங்களால் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற முடியும். சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி. நன்றி.